பூலோக வைகுண்டமா அனந்தசாய் பத்மநாப பெருமாள் பள்ளி கொண்டிருக்கா. அவருடைய திருமுற்றம் இது. இங்கே அபேதானந்த சுவாமிகள் அவரோட குரு வந்து வித்யாதிராஜ சட்டம்பி சுவாமிகள் இருக்கா. அவள் வந்து சமாதியானது கொல்லம் பத்மன ஆசிரமத்தில் பக்கத்தில் தான், கொல்லத்தில் பத்மன ஆசிரமம். அங்கே சமாதியில் சிவபூஜை தான், சிவபிரதிஷ்டையா. அங்கே ஆரதியில் கற்பூர ஆரதியில் இந்த ஏற்றின தீபம் தான் இது வந்து இங்கே இருக்குது. இது 1955 February 24 அந்த காலம். அங்கேருந்து அந்த தீபத்தை அப்படியே கொண்டு அபேதானந்த சுவாமிகள் குருவினோட சேவையா, குருவினோட ஸ்மரணையா. சட்டம்பி சுவாமிக்கு ஃபஸ்ட்டு ஸ்மாரகம் இது தான் வந்திருக்கா. இந்த ஆசிரமம் தான் ஃபஸ்ட்டு ஸ்மாரகமாக வந்தது. அந்த அபேதானந்த சுவாமியோட குரு காரியம் எப்படின்னா, அவரோட குருவோட சேவை எப்படின்னு காட்டுறா. இது வந்து கலிசந்திரனு உபனிஷத். ഭഗവാനോட സ്വർഗാരോഹണം ആന പിറക് കരിയെ ബാധിച്ചിട്ടാണ്. എന്നാൽ ഒരാളെ பார்த்தானா சந்தேகமாக பேசுவோம், நிம்மதி இல்லை, சாந்தி இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரே கலகம். இப்போ இது பார்த்துட்டு நாரதர் வந்து அவளுக்கு துக்கமாக வந்துட்டான். என்னடா இப்படி இருக்கும், மக்கள் எல்லாமே ஒரே தந்துடுறேன்னா அவள் திராகி போக்கானா என்ன. அப்போ அவளோட பிதா பிரம்மனுக்கு பக்கத்தில் சென்று கேட்டால் மக்கள் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு சாந்தி கிடைக்காது, அதுக்கு என்ன உபாயம்? அவள் தான் பிரம்மன் தான் சொல்லி கொடுத்தது. 8 வாட்டி ஹரி என்ற நாமம், 4 வாட்டி ராமா என்ற நாமம், 4 வாட்டி கிருஷ்ணா. இதை ஷோடச மந்திரமாக கலிசந்தன வயசில் நாரதனுக்கு சொல்லிக் கொடுத்தது. நாரதன் இதை லோகத்தில் பிரச்சாரம் பண்ணிகிட்டே வந்தோம். லோகம் முழுவதும் சுற்றி அவள் இந்த நாமத்தை சொல்லிகிட்டே வந்தேன். இதை நமக்காக கிடச்சது வந்ததுன்னா ചൈതന്യ മഹാപ്രഭു നവദ്വീപിലെ ചൈതന്യ മഹാപ്രഭു தான் இதே ஹரி கிருஷ்ணா கൃഷ്ണ കൃഷ്ണ ഹരി ഹരി ഹരേ ராம ராம யானா அவ வந்து ராதாபாவம். அப்படி ஹரே கிருஷ்ணனில் நம்ம தொடங்கிட்டானா அது வந்து முடியுதுக்கு முன்னாடி அது ராதா மந்திரம் ஆகிடும். இதுதான் கலிசந்தன உபனிஷத்து. அப்போ அதுக்கு பிறகு தான் அபேதானந்தர் வந்து இந்த மந்திரத்தை ஏற்றி வச்சிருக்காங்க. இங்கே 71 years பிப்ரவரியில் முடிஞ்சிட்டான். இதுவரை இந்த நாம நினைக்கல. தம்புரி ஏற்றிட்டு பார்க்குற ஆள் நாரதனுடைய சங்கல்பம் அதுதான். இங்கே பூசை வந்து விஷ்ணு லக்ஷ்மி குரு இதுக்கு தான் பூசை வச்சிருக்கா. இது வந்து வேத பகவான் 108 உபனிஷத்தும் கீழே இருக்கு. புஸ்தகம் 108 உபனிஷத்தும் 4 வேதம் ஒன்றாய் வச்சிருக்கான். இது வந்து அபேதானந்த சுவாமியோட ஸ்ரீ விக்கிரகம். அவள் ராதாகிருஷ்ணன் தான் பூசை பண்ணி தான். அப்படியே ராதாகிருஷ்ணன் வழிபாதம் அப்படியே இருக்கா. இதுவும் அதே தான். சைதன்ய மகாபிரபு அவரோட அவதாரமாக நாங்கள் வச்சுக்கிறோம். அபேதானந்த சுவாமி நாம அவதார மூர்த்தி நாமத்தை தான் பிடிச்சிருக்கான். நாமம் தான் உயிர். அவ சொல்ல இது வந்து நாமம் தான் நம்மளோட தனம். அபேதாசிரமத்தில் பேங்க் தனம்னா நாமம் தான். இங்கே ராதா இருக்கா, கிஷோரி. ராதா வந்து கிஷோரி. கிருஷ்ணன் வந்துன்னா சின்ன குழந்தையா இருக்கா. அவள் எதிர்பார்க்கா இருக்காது, இதே மாதிரி கிடைக்காது. ஆனால் சேர்ந்து தான் நிற்கிது மாதிரி. அங்கே ஒരാളെ பார்த்துட்டே இருக்குது. இங்கே மட்டும்தான். அதுக்கு ஏன்னா ராதாவோட கீழே பேங்க் மாதிரி 3.5 கோடி லிகித மந்திரம் இருக்குது. அஷ்டபந்தம் அல்ல, நாம பந்தத்தில் தான் அம்மா இங்கே விராஜிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ராமநாமம் நிறைய கேட்டுருக்கனால ஆஞ்சநேயருக்கு சேத்திரம் வச்சிருக்கா. தேவப்பிரசனத்தில் அவ சொன்னது பூசா சமயத்தில் மட்டும்தான் ஆஞ்சநேயர் அங்கே வரும். அல்லாண்டவன் இங்கே ராமநாமம் கேட்டுக்க அப்படியே சந்நிதியே இருக்குதா. பிரதானപ്പെട്ട இடம் பார்க்கணும்னா கேட்கணும்னா நம்ம தாத்தவாறு என்னவோ பூர்வீகர் என்னவோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வரதுக்கு நம்மளால் புண்ணியம் பண்ண முடியாது. இப்போ குரு கிருபை இருந்தால் தான் அது கிடைக்கும். பிரத்யேகிச்சு முரளிதர சாமியில் இங்கே வந்து பிரமாதமாக ஆனந்த நிறுத்தம் பண்ணிய இடம். மந்திரம் சொல்லிட்டு ஆனந்த நிறுத்தமாக அவன் பிடிச்சிட்டான் முரளிதரன். அப்போல்லாம் ஜும்முன்னு இருக்கும். முரளி சமயத்தை நல்லா ஜும்முன்னு இருக்கா தை. அப்படிப்பட்ட இடம்.